தவம் இருக்கும் இடத்தை நாடி வருகிறான். என்னவா இருக்கும்? மனிதனை அழைத்து போகுவதற்காக அழைக்கிறான். எப்படி இருக்கிறாமே? காற்றடித்து மணல் குமித்து கரையான் புட்டாய் வளர்ந்திருக்கிறது. ஓங்கி வளர்ந்த கரையான் புட்டதிலே ஓங்கி வளர்ந்த கரையான் புட்டு தன்னதிலே ஓங்கி வளர்ந்த கரையான் புட்டிலே ஓசை வருகிறது. நமச்சிவாய ஓசை. ஓசையானது வருகிறது. பல்லெல்லாம் பாசி பற்றி ரோமமெல்லாம் சடைகள் பின்ன மூக்கிலே முளைத்த பிள்ளை முக்காலம் கொடி படர. நாவில் முளைத்த பிள்ளை நாற்காலம் கொடி படர. ஐந்து தலை நாகம் என்று அவன் சிறச்சில் அடைகாக்க செந்தலை கருடன் வந்து சில காலம் வாசம் செய்ய கட்டரம்பு சிட்டரமும் காதுக்குள்ளே கூடு கட்ட தவசிநாதனை தான் அழைத்தான். எப்படி அழைக்கிறான்? தவசிநாதா தவத்தை விட்டு எழுந்தறினா தவசிநாதா தவத்தை விட்டு எழுந்தறிடா. இருந்த தவமது போதுமடா ஈசன் உள்ளே நந்தி தேவன் அந்த வார்த்தையே பகவான் மூடிய கண்ணை ஓடோடி ஓடி வார ஒட்டேதொரு நாகராஜன் ஓடோடி ஓடி வாரா ஒட்டேதொரு நாகராஜன் பகவான் என்று பாடி தொழுது நமஸ்கரித்தாள். இறையவன் எழுந்தரித்து நான் இல்லை இறையவன் என் கூட வருவையா சிவனாரை கண்டிட ஏற்ற வரம் பெற்றிட நந்தி தேவன் சொன்ன போது அப்படியே நல்லது ஆட்டு வேண்டு சம்மதித்தா புஷ்ப விமானத்தில் இருவேறும் பயணம்மா கைலை வரை நோக்கி இருவேறும் பயணமாடா கைலை மலை நோக்கி கைலாயமலை வருகிறார். இருவேறும் வருகிறார்கள். அந்த கைலாயமலை எதிலே பகவான் பார்வதியோடு குழுவிருக்கிறார். அழகு மகனாய் விளங்கும் தவசிநாத நாகராஜன் இறைவனை கண்ட வேளையில் அடிபணிந்து நமஸ்கரித்து நிற்கிறான். இறைவன் ஆண்டவன் பகவான் கேட்கிறார். அப்பா பகவான் பரம்பொருளே சம்போ மகாதேவா என்று அடிதொழுது நமஸ்கரித்து நிற்கின்ற வேளையில் சிவனார்களுடைய அப்பா மகனே நாகராஜா இதற்காக என்னை நோக்கி தவம் இருந்தாய். எதற்காண்டி? 12 வருட காலம் பக்தனாய் தவம் இருந்தாய். ஏனப்பா என்னை நோக்கி தவம் இருந்தாய்.
தவம் இருந்தாய் ஒரு பிள்ளை வரும் வேண்டியல்ல வேண்டியல்ல இருந்த வந்த இருந்தேனையா பிள்ளை வரும் வேண்டியல்லோ வேண்டியல்லோ இருந்து வந்தால் இருந்து வந்த தவம் இருந்தேன் என்று உரைத்தான். உரைக்கிறார் நாகராஜ மன்னன். தெய்வலோகத்திலே கணக்கு எழுதுகிறான் சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தனை அழைத்து அப்பா இவன் ஜானகத்தை பாரு, புரட்டி பாரு, இவனுக்கு குழந்தை கொடுக்கலாமா இல்லையா, இருக்கா இல்லையான்னு பாரு, கொஞ்சம் புரட்டி பாரு ஐயா. அவனுடைய பாவ புண்ணிய கணக்கு எடுத்து பார்க்கிறான் அடியப்பா. அதனுடைய பலாபலன் எப்படி இருக்கிறது? எப்படி அதனுடைய பலாபலன் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அடியப்பா, போன பிறவி நீ பாவம் செய்தவனாகவும் இப்பிறவி நீ நாகராய் பிறந்தவனாம் சொல்லுகிறானே. அப்பாவியா இருக்கு. 3 பிறவி பிறந்தாலும் உனக்கு முடி தரிப்பதற்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. 4 பிறவிதான் பிறந்தாலும் நாடாள பிள்ளை இல்லை, குழந்தை இல்லையே. எத்தனை பிறவி பிறந்தாலும் உனக்கு பிள்ளையே இல்லைன்னுட்டா. இல்லையப்பா, பிள்ளை இல்லை என்பதற்கும் நான் தவம் இருந்தேன். இப்படிதான் சொல்லுகிறான். பிள்ளை இல்லை என்பதற்கு பெரிய தவம் தான், மதலை இல்லையே என்பதற்கு மாயத்தவம் நான் இருந்தேன் ஐயா. மதலை இல்லையே என்பதற்கு மாயத்தவம் தான் இருந்தேனா. நான் என்ன செய்வேன் இனி யாரிடத்தில் பகவானே தஞ்சம் என்று உம்மை நோக்கி நான் தவம் இருந்தேன். உம்மை நோக்கி தவம் இருந்தேன். அம்மாளும் முடியாதானா இங்கு நான் முறையிடுவேன். எதுவுமே ஆகலனா கடவுள்கிட்ட வந்து முறையிடலாம். முறையிடலாம் அம்மா. கடவுளே முடியாதுன்னா யார்கிட்ட போய் முறையிட? யார்கிட்ட போவ? பூலோகம் போனால் மனைவியினுடைய முகம் பார்த்தால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் நமக்கு இல்லை. அப்படியானால் பூலோகம் சென்று மனைவி முகம் பார்ப்பதை விட கைலாய மாமலையிலே வாழ்ந்து மடிந்து விடலாம் என்று. அதுதான் சரி. அந்த நாகராஜனாய் பட்டவன் அவன் பட்டத்து வாழ்வுருவி வாழ்வனைய பாய போற கண்டாளே உமைய வல்ல என் மகனே நாகராஜா ஆத்திரப்பட வேண்டாம். அம்மையவள் அழைத்தாலே ஆண்டவனே சிவனாரே கொள்ளாத வல்ல அரக்கனுக்கு 3 விரலாலே ஒடுக்கி வரம் கொடுத்ததென்ன மகிடாசுரனுக்கு 1000 வருட காலம் அழியா வரம் கொடுத்ததல்ல. இவன் கேட்பது மதலை வரும், அதை தாங்கள் கொடுக்க கூடாதோ. பார்வதியால் கேட்ட போது நான் பிள்ளை வரும் நீதானடி அந்த
சிவனாரும் அப்படியே ஹரிசதி சம்மதித்த வேலையிலே ஈசனான சிவபெருமா தீர்த்தமும் திருநீர தீர்த்தமும் திருநீர பாங்குடனே கொடுத்தாரே தீர்த்தமுடல் திருநீர உடனே கொடுத்தாரே தீர்த்தமும் திருநீரும் கொடுக்கிறார் ஆதி பகவான். தீர்த்தம் திருநீரை வாங்கி மனமகிழ்ந்து சந்தோஷமா வருகிறான். எல்லா கோயிலையும் தீர்த்தமும் திருநீரும் கொடுப்பா. அரை மருந்து நினைச்சா மருந்து, இல்லைன்னா தூண்ல தட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதுல நன்மை இருக்குன்னா பொட்டணம் போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அப்படி யாரால சந்தோஷம் மனமகிழ்ந்தா அடி அப்பா நீ அதிர்ஷ்டக்கார பாக்கியசாலி, எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்கும். ஆனால் உனக்கு அம்பாலே குழந்தையாக பிறக்கிறா. எல்லாருக்கும் கடவுள் வரம் கொடுப்பார், உனக்கு கடவுளே வரமாக கிடைக்கிறார். இதை விட என்ன கொடுப்பன வேணும் உனக்கு? சொன்ன வார்த்தை காதில் கேட்டான், காதில் கேட்கிறான். சந்தோஷம் மனமையில்ல 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 நாகமுடி அரசமல்லல் நாகமுடி அரசமல்ல அரசமல்ல சந்தோஷம் மனமையில்தான் மனமையில்தான் மனமையில்ல நாகமுடி அரசமன்னல் அரசமன்னல் நாகமுடி அரசமல்ல அரசமல்ல கட்டழகள் ஓடி வரானே கட்டழகள் ஓடி வரானே சிட்டு நல்ல பறக்குமலைய பறக்குமலைய செந்தகப்பு பூக்குமலைய பூக்குமலைய பாசி நல்ல படர்ந்த மலை மலைய பங்குனிதர் ஓடுமலை ஓடுமலைய